உங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 11ஆம் பாடம் படிக்க போகுது. இந்த 11ஆம் பாடத்தின் தலைப்பு அழுகை. பாடப்பாகம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1 - 19 வரை உள்ள வசனங்கள். மரண வசனம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு வந்தான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இழந்து போனதை கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார் அப்படிங்கிறத அறிந்து கொள்றதுதான். சரி, நம்ம இப்ப பாடத்துக்குள்ளாடி போலாமா? தாவீது ராஜாவாகிறதுக்கு முன்பு சிக்லாகு என்கிற இடத்துல குடும்பமா தங்கியிருந்தாரு. அவருடைய கூட அநேகர் சேர்ந்து தங்கியிருந்தாங்க. தாவீதும் யுத்த வீரரும் சிக்லாக்ல இல்லாத நேரத்துல அமலேக்கியர்கள் வந்து தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாக கொள்ளையடித்து அதை அக்னியினால சுட்டெரித்து அதிலிருந்த அனைவரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. தாவீதும் அவர் யுத்த மனுஷரும் பட்டணத்திற்கு வரும்போது இத குறிச்சு கேள்விப்பட்டாங்க. தாவீதும் அவரோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்கள பலன் இல்லாம போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. தாவீதின் 2 மனைவிகளாகிய அகினோவாமும் அபிகாயிலும் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டாங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டிருந்தாரு. தாவீது அபியத்தார் என்னும் ஆசாரியன் இடத்துல ஏபோத்தை கொண்டு வர சொல்லி கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதற்கு அவர், அதை பின்தொடர், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது அவரோடு இருந்த 600 பேரும் யுத்தம் செய்யும்படி சென்றாங்க. அவர்கள் பேசோர் ஆற்றண்டைக்கு வந்தபோது 200 பேர் விடாய்த்து நின்று போனாங்க. தாவீதோ 400 பேரோடு தொடர்ந்து போனாரு. தாவீது ஒரு எகிப்தியனை வெளியில கண்டு அவனிடத்துல விசாரிச்சாரு. அந்த எகிப்தியன், நான் ஒரு அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் வியாதிப்பட்ட போது எஜமான் என்னை கைவிட்டார் அப்படின்னு சொன்னாரு. மேலும் நாங்கள் சிக்லாகை அக்னியினால சுட்டெரித்து போட்டோம் அப்படின்னு சொன்னாரு. தாவீது அந்த எகிப்தியன் இடத்துல தன்னை படை வீரர்கள் இருக்கும் தண்டினிடத்திற்கு கொண்டு போகும்படி கேட்டாரு. அப்போ அந்த மனுஷன் தன்னை கொன்று போடாமலும் எஜமானுடைய கையில என்னை ஒப்படைக்காமலும் இருந்தால் அவர்களை கண்டுபிடித்து கொடுப்பதற்கு வாக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எகிப்தியன் சொல்றாரு. உடனே தாவீதும் அதற்கு ஒத்துக்கொண்டாரு. எகிப்தியன் தாவீதையும் யுத்த வீரர்களையும் அந்த இடத்திற்கு கூட்டிட்டு போனாரு. அவர்கள 200 வீரர்கள் பேசோர் ஆற்ற கடக்கல்ல. 400 பேர் மட்டும்தான் யுத்தம் செஞ்சாங்க. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்று கூட குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டார்கள். தாவீது அமலேக்கியரை சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் முறியடிச்சாங்க. நம்மளும் ஆண்டவரிடத்துல அழுது ஜெபிச்சா இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, காட் பிளஸ் யூ ஆல்.